டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியாளர். வணக்கம். கனடிய பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பரும் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவும் பிரான்சில் இடம்பெறும் G8 உச்சி மாநாட்டு வேளையில் எல்லை பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல் நடத்தவிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த எல்லை பாதுகாப்பு அமைப்பு குறித்து கனடிய பிரதம மந்திரியும் அமெரிக்க ஜனாதிபதியும் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என கனடிய பிரதம மந்திரியின் அலுவலகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஃப்ரைடே ஃபோரம் என்ற அமைப்பு அவசரகால சட்டத்தையும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்கிவிடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச மனிதாயமான சட்டங்கள் மீறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கவல்ல சபை ஒன்றை ஏற்படுத்துமாறும் அது கோரிக்கை விடுத்துள்ளது. ஃப்ரைடே ஃபோரம் ஒரு பல்லின அமைப்பாகும். வடக்கில் மக்கள் நடமாட்டத்திற்கான சுதந்திரத்தில் நிலவுகின்ற கட்டுப்பாடுகள் விலக்கப்பட வேண்டும், கைது செய்து தடுக்கப்பட்டவர்களின் பெயர்களும் விவரங்களும் வெளியிடப்பட வேண்டும் என்பதற்கான வேண்டுகோள்களையும் அது விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கையை அடுத்து அதற்கு எதிராக அரசாங்கம் நடந்து கொள்ளும் முறையை ஃப்ரைடே ஃபோரம் குறை கூறியும் உள்ளது. தமிழக சட்டமன்றத்திற்கான சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகியோரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறும். நிரந்தர சபாநாயகர் பதவிக்கு ராயபுரம் தொகுதி உறுப்பினர் வி ஜெயக்குமாரும், துணை சபாநாயகர் பதவிக்கு ராசிபுரம் தொகுதி உறுப்பினர் தனபாலும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். பொஸ்னிய சேர்பிய யுத்தகால இனப்படுகொலை குற்றச்செயல் சந்தேக நபரான ரட்கோ மிலாடிக் கைதானார். ரட்கோ மிலாடிக் இன்று பெல்கிரேடில் உள்ள விசேட நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். பெல்கிரேடில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்த சேர்பிய ஜனாதிபதி போரிஸ் ட்ரடிக் ரட்கோ மிலாடிக் கைது செய்யப்பட்டதை சேர்பிய குடியரசின் சார்பில் அறிவிப்பதாக கூறினார். நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் ரட்கோ மிலாடிக் யுத்தகால இனப்படுகொலை குற்றச்செயல் விசாரணைகளை எதிர்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.